வணக்கம் மாணவர்களே, எலக்ட்ரிஷியன் ட்ரேடிங் இந்த பகுதியில் தைரிஸ்டர்கள் அல்லது டிசி டிரைவை பயன்படுத்தி டிசி மோட்டாரின் வேகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது பற்றி உங்களுக்கு கற்பிக்கப்படும். இதன் மூலம் தைரிஸ்டர்கள் அல்லது டிசி டிரைவை பயன்படுத்தி டிசி மோட்டாரின் வேகம் மற்றும் ரொட்டேஷன் திசையை நாம் கட்டுப்படுத்தலாம். டிசி டிரைவ் நேம் பிளேட்டின் விவரங்களை படித்து விளக்கவும், லோடை இயக்க டிசி டிரைவின் இன்புட் மற்றும் அவுட்புட் டெர்மினல்களை மோட்டாரில் இணைக்கவும், இன்ஜினின் வேகத்தை கட்டுப்படுத்த டிசி டிரைவை பயன்படுத்தவும் மற்றும் அதை 1/4 இன்ச், அரை இன்ச், 3/4 இன்ச் ரோடுடன் இணைக்கவும், DOR டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மற்றும் மோட்டாரை வெவ்வேறு வேகத்தில் இயக்க டிசி டிரைவை பயன்படுத்தவும் முடியும். தைரிஸ்டர் அல்லது டிரைவ் மூலம் டிசி ஸ்பீட் கண்ட்ரோல் செய்வதற்கு தேவையான டூல்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்களை பார்ப்போம். டூல்ஸ்: காம்பினேஷன் ப்ளையர்ஸ் 150 mm 1, ஸ்க்ரூ டிரைவர் 200 mm 1, கனெக்டர் ஸ்க்ரூ டிரைவர் 100 mm 1, எலக்ட்ரிஷியன்ஸ் நைஃப் 100 mm 1, ரவுண்ட் நோஸ் ப்ளையர் 150 mm 1, MC வோல்ட் மீட்டர் 0 முதல் 250 வோல்ட் வரை 1. எக்யூப்மெண்ட்ஸ்: DC மோட்டார் 3 HP 220 வோல்ட் coupled with DC ஜெனரேட்டர் 2 kW 220 வோல்ட் 1 நம்பர். இது ஒரு மோட்டார் ஜெனரேட்டர் செட். DC டிரைவ் 3 HP 220 வோல்ட் ஒரு நம்பர். மெட்டீரியல்ஸ்: PVC பாலிவினைல் குளோரைட் இன்சுலேட்டட் ஸ்டாண்டர்ட் காப்பர் கேபிள் 1.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர் 660 வோல்ட் 15 மீட்டர். PVC insulated flexible cable 14 by 0.2 mm 3 meter. Insulated tape 1 number. தைரிஸ்டர் மற்றும் டிசி டிரைவ் பயன்படுத்தி டிசி மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோல் செய்வதற்கான தயாரிப்புகளை பார்ப்போம். எங்கள் பயிற்சி தொடங்குவதற்கு முன் பின்வரும் அடிப்படை வித்தியாசங்களை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. முதலில் டிசி மோட்டாரின் பேசிக்ஸ், அவற்றின் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஆபரேட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகியவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பவர் எலக்ட்ரானிக்ஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் ரெக்டிஃபிகேஷன், ஃபில்டரிங் மற்றும் வோல்டேஜ் ரெகுலேஷன் போன்ற கருத்துக்கள் அடங்கும். தைரிஸ்டர் பேஸ்ட் அல்லது டிசி டிரைவ் பேஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் முறைகள் பற்றிய அறிவை பெறுங்கள். இந்த அமைப்புகளில் உங்கள் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், சர்க்யூட்டரி அண்ட் கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், நீங்கள் பணிபுரியும் டிசி மோட்டரின் வோல்டேஜ் ரேட்டிங், கரண்ட் லெவல், பவர் ரேட்டிங்ஸ் மற்றும் ஸ்பீட் அண்ட் டார்க் போன்ற தகவல்களை பெறுங்கள். உங்கள் அப்ளிகேஷனை பயன்படுத்த உங்களுக்கு பொருத்தமான தைரிஸ்டர் அல்லது டிசி டிரைவ் தேவைப்படும் கருத்தில் கொள்ளக்கூடிய ஃபேக்டரை கவனியுங்கள். எடுத்துக்காட்டாக வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்வன்சி ரேட்டிங், பவர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அல்லது ஸ்விட்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். தைரிஸ்டர் பேஸ்ட் அல்லது டிசி டிரைவ் சிஸ்டம்கான ட்ரபிள் ஷூட்டிங் டெக்னிக்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், ஹை பவர் எக்யூப்மெண்ட்ஸ்களை பயன்படுத்தும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். டிசி மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக எங்கள் முயற்சியை தொடங்க தைரிஸ்டர் அல்லது டிசி டிரைவை பயன்படுத்துவீர்கள். நம்முடைய முதல் டாஸ்க் டிசி டிரைவின் நேம் பிளேட் விவரங்களை படித்து விளக்குவது. கொடுக்கப்பட்ட டிசி மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை டேபிள் 1இல் குறிப்பிடவும். கொடுக்கப்பட்ட டிசி மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை டேபிள் 2இல் குறிப்பிடவும். நம்முடைய இரண்டாவது பணி டிசி டிரைவின் இன்புட் அவுட்புட் டெர்மினல்களை டிசி மோட்டாருடன் இணைப்பதுதான். டிசி மோட்டார் மற்றும் டிசி டிரைவின் டெர்மினல்களை சரிபார்த்து அடையாளம் காணவும். டிரைவ் கவரை ரிமூவ் செய்யவும். இன்டர்னல் கனெக்ஷனை ஐடென்டிஃபை ட்ரேஸ் செய்யவும். மோட்டரின் ரேட்டிங்கின் படி ஐசிடிபி சுவிட்ச் அல்லது எம்சிபி கேபிள்களை மற்றும் ஃபியூஸ் வயர் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும். இங்கு காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் டயக்ராம் வரைந்து ஐசிடிபி, எம்சிபி இயக்கி மற்றும் மோட்டரை இணைக்கவும். மெயின் சுவிட்ச் எம்சிபியுடன் இணைக்கவும். 500 வாட்ஸ் 4 நம்பர்கள் கிளியர் லேம்ப்ஸ் தனித்தனியாக ஆன் ஆஃப் வசதி கொண்ட ஒரு என்க்ளோஷரில் பொருத்தப்பட்டுள்ளன. மெயின் சுவிட்ச், டிசி டிரைவ் மற்றும் மோட்டரை தனித்தனியாக டபுள் எர்த்தில் இணைக்கவும். சப்ளையை சரிபார்த்து மோட்டார் ரேட்டிங்கின் படி ஃபியூஸ்களின் மெயின் சுவிட்சின் சரியான ரேட்டிங்கை உறுதிப்படுத்தவும். வெவ்வேறு லோட் மற்றும் வேகத்தின் பாராமீட்டரை அமைப்பதன் மூலம் வேகத்தை கண்ட்ரோல் செய்வது அடுத்த டாஸ்க் ஆகும்.
கோடுடன் பொருத்தமான மாதிரி டிசி டிரைவை தேர்ந்தெடுக்கவும். மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் MCB டிசி டிரைவ் MG செட் மற்றும் லேம்ப் லோட் ஆகியவற்றை இணைக்கவும். பவர் சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். லோடுக்கு முன் ஆன் பட்டனை அழுத்தி டெக்னோமீட்டரை பயன்படுத்தி மோட்டரின் வேகத்தை அளவிடவும். டேபிள் 4இல் ரீடிங்கை பதிவு செய்யவும். 1/4 லோட் மூலம் மோட்டரை ஏற்றவும். ஒரு லேம்பை ஆன் செய்வதன் மூலம் லோடு முனையத்தில் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி மற்றும் வோல்டேஜ் இந்த லோட் டெர்மினல் வேகத்தை மாற்றவும். ரீடிங்கை கவனித்து அவற்றை டேபிள் 4இல் பதிவு செய்யவும். மோட்டரை மேலும் ஏற்றி மற்றொரு லேம்பை சுவிட்ச் ஆன் செய்யவும். மொத்தம் லோடு இப்போது 500 வாட்ஸ் + 500 வாட்ஸ் மொத்தம் 1000 வாட்ஸ். அனைத்து ரீடிங்கையும் டேபிள் 4இல் பதிவு செய்யவும். லோடை மேலும் 3/4 ஏற்றுவோம். 500 வாட்ஸ் + 500 வாட்ஸ் + 500 வாட்ஸ் மொத்தம் 1500 வாட்ஸ். நிபந்தனை மற்றும் 4 லேம்ப்களையும் ஆன் செய்யவும். அனைத்து ரீடிங்களையும் பதிவு செய்யவும். 3/4 லோட் ஏற்றப்பட்ட பிறகு மோட்டார் ஃப்ரீக்வன்சி பராமரித்தால் அனைத்து ரீடிங்களையும் பதிவு செய்யவும். அது முடிந்ததும் ஆஃப் சுவிட்சை அழுத்தி நீங்கள் பதிவு செய்த ரீடிங்கை சரிபார்க்கவும். மோட்டார் மற்றும் சப்ளையிலிருந்து அனைத்து சப்ளை கேபிள்களையும் கனெக்ஷன்களையும் ரிமூவ் செய்யவும். உங்கள் அப்சர்வேஷன்களை பதிவு செய்யவும். டாஸ்க் 4 டிசி டிரைவ் பயன்படுத்தி ரொட்டேஷன் திசையை மாற்றலாம். ஏசி சப்ளை இன்புட் மற்றும் அவுட்புட் டெர்மினலுக்கு டிசி டிரைவின் அவுட்புட் டெர்மினல்கள் அமெச்சூர் மற்றும் ஃபீல்ட் ஆகியவற்றுடன் இணைக்கப்படும் போது லோடுகளை இணைக்காமல் இயக்கவும். பவர் சப்ளையின் மெயின் சுவிட்சை ஆன் செய்யவும். ஆன் கீயை அழுத்தி இயங்கும் திசையை கவனிக்கவும். ரிவர்சிங் கீ டிசி மோட்டாரின் ரொட்டேஷன் திசையை மாற்றுவதை செக் செய்யவும். மோட்டார் ரிவர்ஸ் ரொட்டேஷன் டைரக்ஷன் மற்றும் ஆபரேட்டிங் த ரிவர்ஸ் கீ ஆகியவற்றை அனிமேஷனில் காட்டவும். மோட்டார் ஸ்டெபிலிட்டியை பெறும் வரை காத்திருக்க நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் அதற்கு பின் DORஐ மாற்றவும். டிரைவை நிறுத்த ஆஃப் கீயை அழுத்தவும். டிசி டிரைவின் மெயின் பவர் சப்ளையை ஆஃப் செய்து டிசி டிரைவை டிஸ்கனெக்ட் செய்யவும். இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்டதை மீண்டும் பார்ப்போம். டிசி டிரைவ் பெயர் பலகைகளின் விவரங்களை படித்து விளக்கவும். லோடை ஆப்ரேட் செய்ய டிசி டிரைவின் இன்புட் மற்றும் அவுட்புட் டெர்மினல்களை மோட்டாருடன் இணைக்கவும். டிசி டிரைவை பயன்படுத்தி என்ஜினின் வேகத்தை கட்டுப்படுத்தி 1/4, 1/2, 3/4 லோடுடன் இயக்கவும். டோரை மாற்ற டிசி டிரைவை பயன்படுத்தி மோட்டாரை வெவ்வேறு வேகத்தில் இயக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.